நம்ம இதில் கொண்டாந்து அவன் ஆடை வச்சுட்டு போயிடுவான். நம்ம பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அது என்ன ஏதுன்னு கூட கேட்காம அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆப் எனக்கு தெரியறதுக்கே ஒரு ஆடு தான் காரணம். அண்ட் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸும் இதை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றோன்னு நம்ம யாரை எதிர்த்து மோதுறோம் அப்படின்னு தெரியுதுங்களா? கார்பரேட்ஸ். இப்போ அவனோட ஆடை பார்க்க வச்சு இப்போ ஒரு 1000 பேர் அவன் உள்ள கொண்டாடுறனா அட்லீஸ்ட் 5 பேராவது நான் வெளியே கொண்டாந்துருக்கேன்ற ஒரு மன நிம்மதி என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு நீ வந்து யோசிச்சு பாரு. ஓகே, நான் எப்பவும் போல யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன். சரி, அப்படி இந்த ஆப்ல என்னதான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை பத்தி கொஞ்சம் சர்ச் பண்ணி படிச்சு பார்த்தேன். இப்படியே அந்த ஆப் காசு ஆசை காமிச்சு அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையும், பொண்ணுங்க ஆசை காமிச்சு பசங்களோட வாழ்க்கையும் கெடுக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. சரி, இந்த ஆப் பத்தி ஒரு சின்ன அவேர்னஸ் தேவைப்படுது அப்படின்றதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ ஒன்று நம்ம பண்ணோம். அண்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அந்த ஆப் விட்டு வெளியே வந்தாங்கனாலே நான் வந்து ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி தான் நான் அதை பண்ணேன். பட் ரியாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பொண்ணுங்க, நிறைய பசங்க அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அந்த ஆப்பை விட்டு வெளியே வந்துட்டு ரொம்ப நன்றி ப்ரோன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உண்மையிலே பை ஹார்ட்டடா நான் வந்து அந்த விஷயத்துல ஹாப்பியா இருக்கேன். சரி, நம்ம அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றோன்னு நம்ம யாரை எதிர்த்து மோதுறோம் அப்படின்னு தெரியுதுங்களா? கார்பரேட்ஸ். ஸோ சொல்லவே தேவையில்ல, ஆடுக்கு மட்டுமே அவனோட ரெவன்யூல பாதி அவன் செலவு பண்றான் அப்படின்னா நம்மளோட வீடியோல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறதுக்கு ஆள் அனுப்புறதுக்கு அவனுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ அப்படி நம்ம போட்ட அவ்வளோ நல்ல அவேர்னஸ் வீடியோக்குமே அவ்வளோ பேடான கமெண்ட்ஸ்மே ஒரு சில பேர் போட்டாங்க. இப்போ வந்து ஒண்ணுமே கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்ல அதுல ஒர்க் பண்ற, இத்தனைக்கும் சேலரிக்கு ஒர்க் பண்ற ஒரு சில பேரே வந்து அந்த ஆப்பை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது இந்த ஆப் வந்து எத்தனை ஆயிரம் பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பான்னு பாருங்க, இந்த கம்பெனில எத்தனை பேர் வேலை செய்வாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த நெட்வொர்க் எல்லாமே வந்து கண்டிப்பா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து அடிக்க தான் செய்வாங்க. நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன், எனக்கு வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பத்தி எந்த விதமான ஒரு குழப்பமோ பயமோ கிடையாது. ஏன் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே நான் எனக்கு ஆன்சரபிள் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே நான் தூங்க போகும்போது நான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து தப்பா பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும், என்னடா அப்படி அப்படின்ற மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கேன், நான் தூங்கவே விடாது. என் மனசாட்சிக்கு நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் அவன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணா, நம்மளோட அந்த அவேர்னஸ் வீடியோலயே அவனோட ஆடை கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டான். என்ன ப்ரோ சொல்றீங்க, இது அவனோட தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனோட தப்பு கிடையாது, இது நம்ம யூடியூப் ஆட்சன்ஸோட தப்பு. நான் என்ன விதமான கண்டென்ட் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவன் அனலைஸ் பண்ணுவான், என்ன விதமான டைட்டில் வச்சிருக்கேன், என்ன விதமான ஹேஷ்டாக் போடுறேன்றத ஃபுல்லா அவன் வந்து அனலைசிஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆப், வைப்லி ஆப், அந்த மாதிரி நான் அந்த ஆப்னு சொல்லியிருப்பேன். நான் ஹேஷ்டாக்லயும் அந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கீழே வந்து அந்த இதை பத்தி சொல்றதுக்காக டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வைப்லி இதெல்லாம் என்ன வச்சு என்ன பண்ணுவானா, இவங்க வந்து இந்த வீடியோ ப்ரொமோட் பண்றதுக்காக பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இதில் கொண்டாந்து அவன் ஆடை வச்சுட்டு போயிடுவான். நம்ம பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அது என்ன ஏதுன்னு கூட கேட்காம அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வந்து அந்த வீடியோ வந்து ஆப்போனன்ட் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோலயே வந்து அவங்களோட ஆட் வருது, ஸோ நீங்க ப்ரொமோட் பண்றீங்க, நம்மள அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு வேலை அந்த ஆட் எல்லாத்தையுமே வந்து நான் என்னோட வீடியோல எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னோட தப்பு. அப்போ நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து என்ன கிளின்னு கிளிக்கிறீங்கன்னா வெரி வெரி கரெக்ட். ஆனா இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல எந்த விதமான ஆடுமே சூஸ் பண்ண முடியாது. அந்த ஆட் நான் எனக்கு என்ன வைக்கணும் அப்படின்றத ஆட்சென்ஸ் தான் வந்து முடிவு பண்ணும். அதை தாண்டி ஏன் ப்ரோ அப்போ வந்து இந்த இதை உங்களால அவாய்டே பண்ண முடியாதானா? பண்ணலாம். அண்ட் வந்து இப்பதான் அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். லைக் இந்த வீடியோ பண்ணும்போது தான் அது என்னன்னு சொல்லி நான் பார்க்கும்போது நம்மளோட வீடியோ கீழே கிரிட்டிசிசம் அண்ட் வந்து ரிவ்யூ அப்படின்ற மாதிரி ஹேஷ்டாக்ஸ் நீங்க வந்து போடுங்க. லைக் வந்து அவங்க ரிவ்யூ பண்றீங்க, அவங்க கிரிட்டிசிசம் பண்றீங்கன்ட்டு அதுல உங்க ஆட் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இனி வர வீடியோஸ்ல நம்ம வந்து அந்த ஹேஷ்டாக்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் அதை வந்து கட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆப் ஏன் அவ்வளவு ஆபத்து நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, லைக் இந்த ஆப்ல நிறைய நேரம் செலவு பண்ற ஒரு பையனோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னா, எந்த பொண்ணா இருந்தாலும் என்ன வேணா பேசலாம், எவ்வளவு அட்வான்டேஜ்னால எடுக்கலாம். பொண்ணு அப்படின்னாலே லைக் ஒரு ட்ரக்ஸ் மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா பொண்ணுகிட்டையும் நம்மளோட பெயின் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ரொம்ப ரொம்ப பர்சனல், அதெல்லாம் வந்து நம்மளோட ஒய்ஃப் அவங்க கிட்ட மட்டும் தான் சொல்லணும், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு தெரியுமா, அது வந்து எல்லா பிள்ளைகிட்டையும் சொல்லலான்ற மாதிரி ஒரு மனநிலை வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆயிரும். இதனால ஆஃப்டர் மேரேஜ் ஒரு விஷயத்தை வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்றாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. அவங்க வந்து நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. லைஃப்ல ஒய்ஃப் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்ற நினைப்பு வராது. எல்லாமே வந்து இவகிட்ட என்னதான் சொல்லிட்டு நம்ம கால் பண்ணி அங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட மேரேஜ் லைஃபும் கெட்டு சீரழிஞ்சு போயிடும். அதே மாதிரி அதுல ரொம்ப நேரம் யூஸ் பண்ற ஒரு பொண்ணுக்கு என்ன மனநிலை வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, ஒரு பையனுக்கு கம்பெனி கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் ஆகி போயிடும். அவன் எவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்தாலும் அதை கொடுக்குற மனநிலை அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அண்ட் அவங்களோட மைண்ட் ஃபுல்லா பிளைண்டா காசு அதை மட்டுமே இருக்குமே தவிர்த்து
அவங்கள பத்தி அவங்க யோசிக்கவே மறந்துடுவாங்க. இது ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கும் ஒரு பெரிய டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஆப்ஸ் வந்து எந்த வகையிலுமே வந்து உளவியலா ஒரு நல்ல விஷயத்த அவங்க ரெண்டு பேருக்குமே கொடுக்க போறது கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஆப்புகளை எதிர்த்து நம்மளால ஒரு விஷயம் கூட பேச முடியல. இப்போ ஒண்ணுமே கிடையாது. அவன் வந்து நம்ம வீடியோல அவனோட ஆட்ஸை பிளேஸ் பண்றான். இது இல்லாம இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் வந்து அவன் காசு கொடுக்குற அளவுக்கு அவன் காசு வச்சிருக்கான். என்னோட கமெண்ட்லயே வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், ப்ரோ நீங்க வந்து ஒரு அவேர்னஸ்ன்ற பேரில் நீங்க தான் அதை நிறைய பேர்கிட்ட திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஆப் எனக்கு தெரியறதுக்கே ஒரு ஆடு தான் காரணம். அண்ட் வந்து இன்ஃபுளுசர்ஸும் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவனால வந்து இவ்வளவு செலவு பண்ண முடியுது. இப்போ ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு நான் போட்டேன்னா என்னோட வீடியோலயுமே ஆட் வருது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆடுக்கு அவ்வளவு செலவு பண்றான். அவ்வளவு காசு எங்க இருந்து வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஆப்குள்ள அவ்வளோ பேர், அவ்வளோ பசங்க, அவ்வளோ பொண்ணுங்க உள்ள இருக்காங்க. அதுல அவனுக்கு வர ரெவன்யூ வச்சுதான் அவன் இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி உள்ள போகாதீங்கடா, வெளியே வாங்கடான்னு சொல்ற என்ன வந்து அடிக்கிறாங்க. நான் இதை ப்ரொமோட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னால முடிஞ்சா ஒரு விஷயத்த பண்ணு, இல்லைன்னா சம்பந்தமே எல்லாம் அப்படி வந்து இந்த கமெண்ட்ஸ் கீழே பேசாத. அவனோட ஆடை பார்க்க வச்சு இப்போ ஒரு 1000 பேர் அவன் உள்ள கொண்டாடுறா, அட்லீஸ்ட் 5 பேராவது நான் வெளியே கொண்டாந்துருக்கேன்ற ஒரு மன நிம்மதி என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு நீ வந்து யோசிச்சு பாரு. இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் தானே. அதாவது வந்து ஜிபே போகுது அப்படின்னா அவன் அப்ரூவ் பண்ணி பேப்பர் வாங்கினாலும் ஒரு பிளே ஸ்டோர்ல அவன் போய் இன்ஸ்டால் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு பிளேஸ் இருக்குன்னா அவன் எல்லா இடத்துலயும் பேப்பர் ஒர்க் எல்லாம் மூவ் பண்ணி தானே வருவான். ஜிபே, போன்பே எல்லாமே இதுல அட்டாச் ஆயிருக்கா? ஆமா ஆயிருக்கு. இப்ப என்னோட மெயில் ஐடி கூட கேட்டாங்க. டிரான்சாக்ஷன் எல்லாமே இருக்கா? ஆமா. சோ இப்போ வந்து அவன் கவர்மெண்ட் போகாம டைரக்டா அவன் போய் எல்லாம் பண்ண முடியுமா? அன்னைக்கு வந்து அந்த ஒரு ஆண்டிகிட்ட பேசணும் இல்லைங்களா, அவங்ககிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, தம்பி ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லீகலான ஒரு கம்பெனி தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர்ஸுமே நாங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து இது வந்து பிளே ஸ்டோரில் இருக்குது தம்பி, அதை எப்படி நீ வந்து தப்பு சொல்லலாம்? நாங்கள் வந்து கூகுள் பே எல்லாத்தோட கனெக்டில் இருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்பு. உனக்கு வந்து எதுவுமே தெரியாமல் வந்து நீ வந்து சொல்லக்கூடாது, நாங்கள் எல்லாமே இதாக இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனிக்கு வந்து அவங்க வந்து ஒரு முட்டு கொடுத்தாங்க. நேஷனல் ஆன்லைன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ல வந்து ஸ்கேம் நடக்குது, இந்த இது வந்து காசு நிறைய அதுல வந்து இது பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆப்பை வந்து தடை பண்ணலாம். ஸோ அப்படி வந்து ஒரு விஷயம் இருக்கு. அவங்க எந்த விதமான அப்ரூவலுமே வந்து இந்த ஆப்ஸ்களுக்கு கொடுத்த மாதிரி நான் வந்து படிக்கல. இது ஜஸ்ட் பிளே ஸ்டோர்ல இருக்கு. பிளே ஸ்டோர்ல வர்றதுக்கு பெருசா ஒன்றும் தேவை கிடையாது. அவங்க வந்து கூகுள் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட பாலிசி எந்த அளவுக்கு அவங்க ஓப்பனா இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இது ஓகே அப்படின்னாலே வந்து பிளே ஸ்டோர் வந்து அவங்களுக்கு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. பிளே ஸ்டோர் மெயினா பார்க்கக்கூடிய விஷயம், அந்த ஆப்ல இருந்து பர்மிஷன் கொடுக்கும்போது நம்மளோட டேட்டாஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுக்கிறாங்களா இல்ல அதை எடுக்கக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து தடை பண்ணுவாங்க. அப்படி எதுவுமே இல்லைன்ற பட்சத்துல அவங்க வந்து அதுக்கு வந்து அப்ரூவ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேல அதுல எந்த விஷயமும் கிடையாது. இந்த மாதிரி அதுல ஏதாவது ஸ்கேம் இருக்கு, லைக் வந்து காசு திருடுறாங்க, ஸ்கேம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நேஷனல் ஆன்லைன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கூட இந்த ரம்மி சர்க்கிள்ல கூட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுல கூட அவங்க தான் வந்து இப்போ கேஸ் ஃபைல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை என்ன போயிட்டு இருக்கு, அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து வைப்லி மட்டுமே வந்து 5 மில்லியன் பிளஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மொழி வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணது, அதுலயுமே வந்து 100K மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 10 மில்லியனுக்கு மேல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி கேட்கிறோம் இல்லைங்களா இந்த ஆட்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க இந்த 10 மில்லியன் பேர் வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க சும்மா ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்க. நான் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் பேசினாங்க அப்படின்னா 12,000 ஆகும்னு சொன்னேன். இதுவும் வீடியோ கால்லாம் போனீங்கன்னா அது 5,000 10,000 அது வேற கணக்கு. அப்படி இந்த ஆப்குள்ள இந்த ஒரு 10 மில்லியன் பேர் வந்து சின்ன சின்ன யூசேஜ் பண்ணாலே அவங்களுக்கு எவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும்னு பாருங்க. அவங்களுக்கு தேவை ரெவன்யூ. ஸோ அது அவங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருது. அதை வச்சு உங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க, நீங்க அழிஞ்சு போயிட்டு இருக்கீங்க அப்படின்றதான் வந்து எண்ட் ஆஃப் த டே உண்மை. அண்ட் வந்து இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும், கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா உங்க வீடியோல ஆட் வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த யூடியூப்லயும் இந்த ஆட்சன்ஸ்லயும் வந்து ஒரு ஆள் உட்காந்து மானிட்டர் பண்ணி வந்து நமக்கு ஆடெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு அல்கரிதம் தான். ஸோ அது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா என்னென்ன வார்த்தைகள் பேசுகிறோம், என்ன ஹேஷ்டேக் யூஸ் பண்ணியிருக்கோன்ற பொறுத்து கண்ணை மூடிட்டு போட்டு போயிடுறேன். அதில் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். நான் உங்கள் அசோக் அண்ட் இது உங்கள் செந்தாலினி விலாக்ஸ்.